வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. இன்றைக்கு உங்களை வித்தியாசமாக ஒரு பூங்காவிற்கு அழைத்து வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த அந்த அழகு கட்டு, அந்த வீரம் கட்டு, தமிழர்களுடைய வீரத்தை பண்பை பறைசாற்றிய ஒரு இடம் இன்றைக்கு வந்து உருக்குலைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்திலே பல விடயங்கள் நடந்து போனாலும் கூட இன்றைக்கு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான் இங்கே நடக்க காத்திருக்கிறது. பெண்களுடைய தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுடைய அல்லது பெண்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துகிற விதமாக அவர்களால் செய்யப்படுகிற கைப்பணி பொருட்கள், ஏனைய உற்பத்தி பொருட்கள் எல்லாம் விற்பனைக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு காட்சி கூடங்கள், இதனுடைய நோக்கங்கள், இவைகள் சம்பந்தமாக நிகழ்ச்சியிலே பல பேரோடு பேச போகிறோம், பல விடயங்களை பார்க்க போகிறோம். இணைந்து பயணிக்கலாம். துலக்ஷிகா, திவ்யா இன்றைக்கு வந்து எங்கள் பல பேருக்கு தெரியக்கூடிய ஒரு பெயராக மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். போர் சூழ்ந்த ஒரு பூமியிலிருந்து இலங்கை அணியை பிரதிநிதிப்படுத்தி வேறொரு நாட்டுக்கு சென்று பல சாதனைகளை படைத்து வந்திருக்கக்கூடிய இரு சகோதரிகள், கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் சம்பந்தமாக இந்த பகுதியில் நாங்கள் பேச கிடைத்தது. பல விடயங்களை பேச போகிறோம். முதலிலே இன்றைக்கு வந்து ஒரு இலங்கை அணி சார்பாக ஒரு மாவட்டத்தில் இருந்து போய் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏண்டா தமிழாக்கள் கூடுதலாக இப்படியான நேஷனலில் இதன்றது இல்லை. நாங்கள் 2 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து போனது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து விளையாட்டுத் துறைகளிலே அதிகமான ஆதிக்கம் இன்றைக்கு ஆண் சமூகத்திடம் இருக்கிறது. ஒரு பெண்களாக இந்த போட்டியிலே சென்று வந்திருக்கிறீர்கள், காலிறுதி வரை வென்று வந்திருக்கிறீர்கள். இப்படி பார்க்கிற போது இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அனுபவம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் எங்களால் சாதிக்க இயலுமென்ற நம்பிக்கை எங்களுக்கு பேசிக்கலியே வந்துட்டு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதை விட பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் முன்னால் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு பேசிக்காகவே எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை. ஸ்கூலில் நாங்கள் மெயின் ஹாலில் தான் பழகினாங்க. அதில் பழகியே நாங்கள் குவார்ட்டர் ஃபைனல் மட்டும் விளையாடி இருக்கிறோம்டா. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணி இன்னும் முன்னால் வருவோம்ண்டு நம்பிக்கையாக இருக்கிறோம். ஒரு போர் சூழ்ந்த பகுதி, போர் தின்று முடித்த ஒரு நகரம், இன்றைக்கு வந்து அந்த நகரத்தில் இருந்து ஒரு தேசியத்தை தாண்டி சர்வதேசம் வரை சென்று வந்தீர்கள். அப்படி இருக்கிற போது ஆரம்பத்தில் நீங்கள் இந்தளவு தூரம் சாதிக்க முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்ததா? மேபி இந்த விளையாட்டு பற்றி எங்களுக்கு என்னென்னே தெரியாது. சார் வந்து எங்கள்கிட்ட கதை கேட்கல வந்து நீங்கள் நேஷனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம்னு தான் எங்களுக்கு முதல் தெரியும். அதுக்கு பிறகு தான் சார் சொன்னவன் நீங்கள் எப்படி சாதிக்கலாம், இன்னும் ட்ரை பண்ணினீங்கன்னா சாதிக்கலாம். அப்போ எங்களுக்கு வந்து பேசிக் வந்து நாங்கள் நேஷனலில் அடிக்கணுமெண்டு. அதேமாதிரி நேஷனலில் போய் நாங்கள் தேர்ட் பிளேஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா நேஷனல் வந்து பழகிக்கு நாங்கள் 2 வீக்ஸ் தான் பழகினாங்க. அதுவும் போலோட ப்ராக்டிஸ் பண்ணது வந்து 2 நாள் தான். அப்படி இருக்கே நாங்கள் போய் தேர்ட் பிளேஸ் அடித்தனாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறினோம்னு சொன்னால், இன்னும் அது முன்னேறினா உலக கிண்ணத்துலேயும் பங்கு பெற்றி நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்துட்டு அப்போவே. அப்போ போரில் இருந்தே நாங்கள் இவ்வளோ மீண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிக்கல, இதில் இருந்தும் மீண்டு வந்து எங்களால் சாதிக்கலுமென்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. அதனால தான் நாங்கள் போய் குவார்ட்டர் ஃபைனல் மட்டும் விளையாடிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து ஒவ்வொருடைய பொறுத்தவரையிலே ஒவ்வொரு இலக்கு இருக்குது. உங்களுடைய இந்த துறைக்கு, விளையாட்டு துறைக்கு வந்தீர்கள். இந்த ரோல் பாலை பொறுத்தவரையிலே உங்களுடைய இலக்கு எதாக இருக்கிறது? இந்த விளையாட்டுலேருந்து நாங்கள் இப்படியே நின்று விடாமல் இன்றைக்கி ஏசியன், சவுத் ஏசியன் நிறைய இருக்குது. இதில் நாங்கள் இன்னும் மேலும் வளரணும். அதுக்கு எங்களுக்கு கோச்சர் எங்களுக்கு தனியாக கோச்சர் இல்லை. அவர் மன்னாரை சேர்ந்தவர். அவர் எங்களுக்கு கஷ்டம் பார்க்காம வந்து பழக்கினவர்.
உண்மையிலே மைதானம் இல்லை, பழகுவதற்குரிய நாட்கள் குறைவு. இப்படி இருந்தாலும் கூட தேசியத்திலே சாதித்திருக்கிறோம். சர்வதேசம் வரை எங்களுடைய இனத்தினுடைய பெருமையை கொண்டு சேர்த்திருக்கிற அந்த பெருமை, அந்த வீரம் தமிழர்களுக்கு தனித்துவமானது. இந்த முக்கியமான அந்த வெற்றிகள் தமிழ் பேசும் பகுதிகளுக்கு பரவ வேண்டும் என்று அந்த இளைய வீராங்கனைகள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு உண்மையிலே மிகப்பெரியதாகத்தான் இருக்கிறது. இப்படியாக இவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். இது போன்ற பலர் உருவாக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கும் இருக்கிறது. இன்னும் பல பெண்களுடைய வெற்றிகளோடு நிகழ்ச்சியிலே பயணிக்கலாம். நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இருக்கிறோம். சங்கிலியன் பூங்கா என்பதற்கு அப்பாலே கிட்டு பூங்கா என்றால் தான் பலருக்கு இந்த இடம் ஞாபகமாக இருக்கும். யாழ்ப்பாணம் சமூக செயற்பாட்டு மையத்தினுடைய ஏற்பாட்டிலே பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுடைய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்கிற விதமாக பல செயற்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு கூட இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. செயற்பாடு இயக்கத்தினுடைய ஒரு இணைப்பாளர் சுகிர்தராஜ் அவர்கள் உங்களுக்கு அவரோடு பேசி பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு பிரமாண்டமான நிகழ்வு, பெண்கள் தலைமைத்துவமாக கொண்ட நிகழ்வு. இதை நீங்கள் எதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? உண்மையில் இந்த நிகழ்வுக்காக நீங்கள் வந்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு, நாங்கள் யாழ் சமூக செயற்பாட்டு மையம் பெண்கள் சிறுவர்களை மையமாக வைத்துக்கொண்டு கடந்த 18 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். வருடம் இந்த மார்ச் 8ஆம் தேதியை அண்மித்து வார காலப்பகுதிகளில் நாங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த வருடத்திலே பெண்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கூடாக அவர்களது சமத்துவத்தை பேணுவோம் என்ற ஒரு தலைப்பிலே இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே குறிப்பாக பெண் சாதனையாளர்கள் இங்கே கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு துறை, விளையாட்டுத்துறை, பொருளாதாரத்துறை, மேலும் இலக்கிய துறைகள், ஆய்வுத்துறைகளிலே. அதற்கு அப்பாலே இந்த வருடத்துக்கான தலைப்பினை பொறுத்து அவர்களது பொருளாதாரத்தை வலுவூட்டும் மூலமாக பெண்கள் தலைமை தாங்குகின்ற ஏராளமான நிறுவனங்கள், ஏராளமான உற்பத்தி நிறுவனங்கள் இந்த மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக இருக்கின்றது. அவைகளை நாங்கள் இனங்கண்டு அவர்களை இங்கே வரவழைத்து அவர்களது உற்பத்திகள் காட்சிகளாகவும் கண்காட்சியாகவும் விற்பனையாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் அங்கே மற்ற சமூகங்களுக்கு அவர்களது உற்பத்திகளையும் அவர்களுக்கான தொடர்புகளையும் ஏற்படுத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிலையமாக இதை நாங்கள் இந்த பூங்காவை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று மாலை 4:30 மணியளவில் இந்த நிகழ்வு நிறைவேறும் பட்சத்திலே ஒரு கலந்துரையாடல் கூட நாங்கள் ஏற்பாடாகி இருக்கின்றது. இந்த உற்பத்தியாளர்கள் ஒரு சாதனையாளர்களாக வருவதற்கு மேலும் என்ன வகையான வலுவூட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அவர்கள் எவ்வாறான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மேலும் சர்வதேச ரீதியாக இவர்களது விற்பனை பொருட்கள் சந்தைப்படுத்துவதற்கு எவ்வாறான ஊக்கமும் ஊடகமும் அமையும் என்ற அடிப்படையில் இந்த கலந்துரையாடல்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய ஊடகங்களின் ஊடாகவும் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஊடகத்தின் ஊடாகவும் நாங்கள் இதை பல்வேறு பிரதேசங்கள், பல்வேறு நாடுகளுக்கும் கூட நாங்கள் இவ்வாறான ஒரு உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றது என்பதை கூட நாங்கள் அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வில் நாங்கள் எதிர்பார்க்கின்றது அவர்களது உற்பத்தி, அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறந்த சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி அதற்கூடாக அவர்களுக்கு போதுமான ஒரு வருமானத்தை ஈட்டுவார். யாழ்ப்பாணம் சமூக செயற்பாடு மையம் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பெண்களுக்கான வணிகச் சந்தையில் தான் நாங்கள் இருக்கிறோம். பல விற்பனை கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விற்பனை கூடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதிகமாக பாரம்பரிய உற்பத்திகள், உணவுப் பொருட்கள், எங்களுடைய பாரம்பரியத்துறை இந்த ஒரு விற்பனை கூடமாகத்தான் இந்த கூடம் இருக்கிறது. உங்களுடைய பேர்? ஸ்ரீகாந்த் பிரியா. இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உருவாக்கிய ஒரு விற்பனை கூடமா அல்லது ஒரு சமூக அமைப்பா அல்லது என்ன விடயம் இது? இது ஒரு சமூக அமைப்பாக தான் நாங்கள் செய்கிறோம். சமூக அமைப்பினுடைய பெயர் யாழ் சமூக செயற்பாட்டு மையம். இதிலிருந்து வருகிற பணம் உங்களுக்கு ஒரு தொகை லாபத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுப்பதா அல்லது ஒட்டுமொத்தமான பலன்களையும் அவர்கள் தான் அனுபவித்துக் கொள்வார்களா? இது நாங்கள் நிறுவனத்தில் செய்கிறபடியாக பெண்களுக்கு தான் ஒட்டுமொத்தமாக பணத்தை கொடுக்குறோமோ தவிர இப்போ எங்களுக்கு எடுக்கிறேன் இல்லை. நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் இது ஒரு உதவி ஊக்குவிப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம். பாதிக்கப்பட்ட பெண்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அவர்கள் எந்தெந்த வகையிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த உற்பத்திகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? கணவன் மேரை இழந்தவர்கள், மற்றது அவங்க சிறு வயதிலே ஏழை குடிசைகளில் இருந்து வந்தவர்கள், மற்றது
பிரச்சனையிலேருந்து ஆண்களோட தொடர்பு பட்டு பெண்கள் தனிப்பட்ட ரீதியாக தனி வாழ்க்கை தங்களோட முயற்சிகளால் பெண்கள் வந்து பாரம்பரிய ஈடுபாடுகளில் தாங்கள் முயற்சிக்க வேணுமெண்டு இந்த தொழிலை வந்து தங்களோட கால்களில் நிற்க வேணுமெண்டு தங்களோட கைகளில் நிற்கணுமெண்டு இந்த பாரம்பரியத்தை இப்போ அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சிகரமான விடயம். இறுதியாக ஒரு வினா. இன்றைக்கு வந்து எங்களுடைய சமூகத்திலே பெண்கள் ரீதியாக கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இனத்திற்காக பல முகவரிகளை தேடிக் கொடுத்த பல பெண்கள் இருக்கிறார்கள், தேடிக் கொடுத்த முயற்சி எடுக்கிறார். இப்படி பார்க்கிற போது கணவன் இழந்தவர்களாலே உங்களாலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், கணவனாலே கைவிடப்பட்டவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கிற போது அவர்கள் எந்த முறையிலே உங்களுடைய அமைப்புகளாலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுக்கு ஒரு தொழிலாக தான் நாங்கள் இதை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இவங்க வந்து எங்களோட நிறுவனமாக சம்பந்தமாக எங்களோட இருக்க வேணும், நாங்களும் அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். பெண்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக சமூகம் வந்து பார்க்க வேணும். இதுகளில் வந்து இப்படி ஒரு தனிப்பட்ட பெண்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்க அவங்க முக்கியத்துவமாக தங்களோட கால்களில் நின்று செய்கிறபடியால் கணவன்மார்கள் வந்து தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு நாங்கள் ஊழியமாக இந்த நிறுவனத்தில் இருக்கோம். இன்றைக்கு வந்து வேகமாக வளர்ந்திருக்கிற உலகத்திலே பல பிரச்சனைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் முக்கியமாக நோய்கள் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய வழியாகத்தான் இந்த மூலிகைகள் இருக்கிறது. மூலிகைகளால் செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்துகிற ஒரு காட்சி கூடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் இதில் என்னென்னலாம் காட்சிப்படுத்துகிறீர்கள்? நாங்கள் இந்த மூலிகையிலான அப்பளங்கள், சத்துமா, குழந்தைகளுக்கான சத்துமா, டயபெட்டிக்கான ஜூஸ் வகைகள் காட்சிப்படுத்தும். நீங்கள் எங்கிருந்து இந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? புதுக்குடிப்பும் இல்லத்தீவில் இருந்து. நீங்கள் எதற்காக இந்த மூலிகைகளான இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்கினீர்கள்? என்ன சொன்னால் இப்போதைய சமுதாயத்தில் கூடுதலாக கெமிக்கல்கள் சேர்க்கப்பட்டு மக்களுக்கு நிறைய டயபெட்டிக்காரர் 100% ஆக்கள் இருக்கிறதால நான் அந்த கெமிக்கல் சேர்க்காமல் அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடியமான உற்பத்திகளை தான் செய்து வந்தது. இன்னும் ஒரு காட்சி கூடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மாவை சந்தித்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. நீங்கள் என்ன பொருட்களை இங்கே காட்சிப்படுத்துகிறீர்கள்? நாங்கள் நல்லெண்ணெய். எவ்வளவு காலமாக இந்த நல்லெண்ணெய் செய்கிறீங்க? நாங்கள் சின்ன வயசுல இருந்தே செய்து கொண்டு. எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த காட்சி பொருட்களை கொண்டு வந்துக்கிறீங்க? காரணகர். ஆரம்பத்திலே நாங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தோம், இன்றைக்கு ஆரோக்கியம் கெட்டிருக்கிறது. இதற்குரிய காரணமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நாங்கள் ஏதோ எங்கள்ட வீட்டு நிலைமை காரணம், எங்களோட கஷ்டங்கள் இதுகளாக வலுவிழந்தோர் புனர்வாழ்வு சங்கம் இது பல பணிகளை இந்த பெண்களுடைய மத்தியிலே ஆற்றி வருகிறது. இவைகள் சம்பந்தமாக பேசலாம். வைத்தியர் சிவராஜ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். முதலில் இந்த அமைப்பினுடைய நோக்கம் எதாக இருக்கிறது? வணக்கம். இந்த அமைப்பு ஏறக்குறைய 26 ஆண்டுகளுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய முக்கியமான நோக்கம் வலுவிழந்தவர்களை தங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு உதவுறது. இன்றைக்கு வந்து எங்களிடத்திலே எல்லா அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் சீராக தொழில்படக்கூடியதாக இருந்தும் வேலை என்ற அலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பற்றிய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இவர்கள் எல்லாரும் வேலை செய்கிறார்கள். ஏறக்குறைய சிலர் மிகவும் விலை குறைந்தவர்கள் 500-600 ரூபா ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சிலர் 25,000 30,000 வரையில் உழைக்கிறார்கள். இந்த பணிகள் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். இந்த பணிகளை உங்களை ஆரம்பிக்க தூண்டிய விடயம் எது? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் நாங்கள் ஜெய்ப்பூர் கால் நிறுவனம் என்று செய்தோம். செயற்கை கால் நிறுவனம். அந்த செயற்கை கால் நிறுவனத்தில் நாங்கள் செயற்கை கால் செய்து போட்டு பிறகு திருப்பி வீட்டுக்கு அனுப்பி அவர்களை பிறகு போய் சந்தித்தா அதில் 3/4 பேர் பிச்சை எடுக்கணும். அந்த செயற்கை கால் பூட்டினத்தால் ஒரு விதமான பயனும் இருக்கையில். ஆகையினால நாங்கள் அவர்களை கேட்டாமல் ஏன்னு அவர் 2 பேர் அவை எல்லோரும் நல்லூர் கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் பிச்சை எடுத்துகிட்டு. அப்போ எங்களுடைய நாங்கள் யோசிச்சாங்க. அவர்களை கேட்டால் அவர் சொல்கிறாங்க, அவர் நாங்கள் முந்தி விறகு வெட்டி கொண்டு இருந்தோம், காலில் லேண்ட்மைனில் கால் போயிட்டது. ஆகையினால நாங்கள் இப்போ பிச்சை எடுக்கிறோம், வேறு வழி இல்லைன்னு. அதில் தான் ஆரம்பித்து நாங்கள் கூடிய அளவு கதிரப்பி ஆண்களுக்கு தான் ஆண்கள் தான் பெரும்பாலும் உதவி செய்ய பார்த்துறாங்க.
பெண்கள் நாங்கள் வேலைக்கு போயில வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிச்சிடும். வலு இழந்தவர்கள் வீடுகளில் இருக்கிறோம். யாரும் கவனிக்கிறது ஆம்பளை பிள்ளைகள்னா தான் இதை தொழில் செய்ய வேணும், பெண்கள் தொழில் செய்ய தேவையில்லைன்னு. அந்த நிலையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கூடிய எங்களுடைய சங்கத்தில் கூடுதலாக இருந்து வேலை செய்கிறவை பெண்கள் தான். ஒரு சாதாரணமான ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்த அமைப்பு இன்றைக்கு பெண்களுக்கு வாழ்வளிக்கிற ஒரு அமைப்பாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதுதான் எங்களுடைய காலத்தினுடைய தேவையாக கூட இருக்கிறது. அருமையான இந்த வழியிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைத்தியர் சிவராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையினர்களே, இன்றைக்கும் பெண்கள் இந்தளவு தூரம் தாயகத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதிப்பதற்கான இத்தனை தடைகள் இருக்கிறது. இவற்றை தாண்டியவர்கள் பயணிக்க வேண்டும் என்கிற விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இதனூடாக அறிந்திருப்பீர்கள் நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்திருப்பீர்கள் நம்பிக்கையோடு விடைபெறலாம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.